அடுத்த நாள் மன்னவனூர் லேக் போயிடலாம் காலையில் ஏர்லி மார்னிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா டீசலு ஒரு இந்தியன் ஆயிலில் வந்து சுத்தமாக ட்ரைவிங்காக அடுத்து பாரத்துக்கு போனால் அங்கே செம்ம ரஷ்ஷு பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கும். அதில் ஒருத்தன் லோக்கல் வண்டியெல்லாம் உள்ளே ஏறி வந்துட்டு ஏன்னா மன்னவனூர் லேக் போகிறது கிட்டத்தட்ட 2 hours கிட்ட 45-50 கிலோமீட்டர் கிட்ட. அது ஃபுல் ஹில்ஸாக தான் இருக்கும், பயங்கர டாப்பில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். அதை டீசல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் ஒரு பிளேஸாக நின்று மன்னவனூர் லேக்கு போகிற வழியில் அப்படியே அழகான ஹில்ஸ் எல்லாம் வியூ பண்ணிவிட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் இன்னும் பயங்கர க்ளோஸ்அப்பில் இருக்கும். பழனி ஹில்ஸு பழனி சிட்டி வந்து வியூ பாயிண்ட்டு, அதனால் அதுவே பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. சரி இது இன்ச்சு போய் இன்ச்சாக போகுதுன்ட்டு நம்மளும் அப்படியே கொஞ்சம் நேரம் இறங்கி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இறங்கி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எல்லாருமே கீழே இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆச்சு, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு, 2 சைடும் ஃபுல் ஃபாஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சரி காட்டெருமை எதுவும் வந்துருமோன்னு அது வேற பயந்துக்கிட்டு அப்படியே சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கிங் போனோம். அப்படியே வாக்கிங் போய்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு உண்மையிலே அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கணுங்கண்ணே. 2 பேருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கிலேருந்து நடந்து 2 கிலோமீட்டர் நடந்து பூம்பாறைக்கு நடந்து போயிட்டு. ஏன்னா அங்கே தான் கேபு அவைலபிள் அப்படின்ட்டு இருப்பாங்கள, கேப் புக் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து கீழேலாம் வரமாட்டான், நீங்கள் பூம்பாறை வாங்கன்ட்டு இருப்பாங்கள. இங்கே பாருங்கள், அந்த 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வந்து நடந்து வந்து பூம்பாறைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே போகிற வழியில் மன்னவனூர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சரி மணி 3 மணி ஆயிடுச்சு, ஒரு லஞ்சை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு லஞ்சை ஆர்டர் பண்ணி பிரியாணி மீல்ஸு எல்லாமே இந்த ஹோட்டல் வந்து பிரதர் வந்து அடிக்கடி வர்ற இடம், அதனால் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே மன்னவனூர் லேக் கிளம்புனா ஸ்டார்டிங் பாயில் பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங் பாருங்கள். இதில் கவர்மெண்ட் பஸ் வேறு, பயங்கர ஜாம் ஆகி போச்சு. இத்தனைக்கும் இந்த ஆயுத பூஜை 4 days 5 days லீவ் இல்லையா, மக்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டாங்க, செம்ம டிராஃபிக்காக போச்சு. எல்லோரும் நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். பட் இங்கேருந்து லேக்கு போகிறது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. கார்லேயே திருப்பி ஏறிட்டு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட், கார் சைடு இதெல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கு மக்களுக்கு நிறைய பேர் இங்கேயே படித்து போயிட்டாங்க வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, லேக் வியூ இதெல்லாம். பட் மன்னவனூர் லேக்கு பக்கத்தில் போகிறதுக்கு அது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து போகணும். சரி ஓகே பொறுமையாக வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்படியே நடந்து போக வேறு கொஞ்சம் பேக் பெயினா அவங்கள கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு சிஸ்டர் போக வண்டியை பாருங்கள் எப்படி பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. மன்னவனூர் லேக்கு உண்மையிலேயே அந்த காலத்துலேருந்தே நிறைய படம் எடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு மொத்தம் 10 பேருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே எங்கள் வண்டி அங்கேயே சுற்றி வாக்கிங் தான். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும் அந்த லேக்குக்கு மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து. ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி ஃபுல் செக்கிங் தான். அப்படியே டென்ட்டு போட்டு ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. அது கவர் பண்ணிடுறது எதுவும் குப்பையெல்லாம் எதுவும் கீழே போடாமல் அசுத்தமும் செய்யாமல்
அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மேடுக்கு அங்கிட்டு தான் லேக்கே இருக்குது. நாங்கள் போகிற நேரம் வேறு, கிளைமேட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. கண்டிப்பாக மழை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் மழை வந்துருச்சு. ஆனால் மழை விழுந்ததாங்க இன்னும் பெரிய சஸ்பென்ஸு. அதோட பார்க்கணுமே, வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லேக் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்க. அப்படியே போட்டு இந்த இடத்துல தாங்க நிறைய கூட அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மழை வருது. நிறைய அப்புறம் இந்த இடத்துல சாங்ஸு எல்லாமே எடுக்கிறாங்க. லொக்கேஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்துருச்சு பாருங்கள். மலை துளி பெரிய மலையெல்லாம் இல்லை, சாரல் மலை தான். சாரல் மலை ஒவ்வொரு டென்ட்டுகளையும் அவ்வளோ கூட்டம் மக்கள். நல்ல வேற டென்ட்டு இல்லாட்டி அவ்வளோதான் மக்கள். டென்ட்டு ஃபுல்லாகவே க்ரௌடு தான். ஒரு 3 டென்ட்டு இருந்துச்சு அங்கங்கே மக்கள் உள்ளே போய் நின்றுட்டாங்க. சாரல் மலை கூட்டம் அப்படியே உண்மையிலே பிரம்மாண்டமாக. இதுக்கு இடையில ஒரு இயற்கை தந்த வர பிரசாதம்னே சொல்லலாம். அது அழகாக அவங்க தோன்றுச்சு. அதாங்க லைஃப்பில் எப்பயுமே கிடைக்காத ஒன்று. வானவில் பாருங்க, அதை பாருங்க, வானவில் பார்த்து பாப்பா. அந்த வானவில் கரெக்டாக லேக்கில் வானவில் பாருங்களேன். அது பக்கத்தில் லேக்கு வெளியில் தண்ணி வெளியே அது கரெக்டாக எங்கே விழுது? லேக்கில் விழுது பாருங்க. இறங்கிச்சு பாருங்க, லேக்கில் விழுது பாருங்க, ஏரியில் விழுது பாருங்க. அதான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இதாக இருக்கும். அப்போயே மழை. அது நேற்று தான் பெரிய மழையாக வந்துச்சான், ரொம்ப நேரம் பெஞ்சிச்சான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக வர நேரத்துக்கு அது ஒரு சரியான மழை. அங்கே போய் பக்கத்தில் பார்க்க முடியுமா? நீடிக்கலாம், கொஞ்ச நேரம் தான். கிளைமேட் இல்லை தண்ணியில் விழுகுது, மாற்றி விட்டுருச்சு. அந்த வானவில்லை பாருங்க, இல்லை தண்ணியில் விழுகுது. இல்லை தண்ணி கலரை பார்த்தீங்களா? நம்ம வந்து கடலில் உதிக்கிறத அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பக்கத்தில் அந்த லேக்லேயே உதிக்கிறதுனால வேறு. அப்படியே போயிட்டு கார்ஸ் எல்லாம் ரைடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு மழை நின்றுச்சு. அப்படியே வெயில், கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே மன்னவனூரை சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வர்ற வழியில் ஒரு டீ ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை சாக்லேட் டீ இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு டைரெக்டாக ரூமுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் வீடியோ இருக்குது. சரியான சூப்பர் லொக்கேஷன்லாம் வர்ற வழியில் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இந்த லொக்கேஷனில் வந்து அந்த த்ரில்லிங்கான இடமா. இதில் ஒரு லேடி வந்து எங்கே இருக்கீங்க ஃபேமிலி இஷ்யூனால இந்த இடத்துக்கிட்ட போனால் கண்டிப்பாக ஏதாவது சஸ்பென்ஸ் நடக்கும் அப்படின்னாங்க. நானும் பிரதரும் போயிட்டு ஒரே ரகலை தான் அந்த இடத்துல. அப்போதைக்கு ஒரு பிரதரு லைட்டை ஆஃப் பண்ணி பாருங்க, தெரிச்சு ஓடி. என்ன நடந்தது? இதான் வீடா? பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் ஒரே ஒரு கார் மட்டும்தான் வந்தோம். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.